வழிபாடு செய்யும் பொழுது செய்ய வேண்டியவை, செய்ய தகாதவை அப்படின்னு பார்த்துக்கிட்டு வந்தோம். வீட்டில் பூஜை செய்வது, வீட்டிலிருந்து வெளியே வந்த தகவல் வரைக்கும் வந்துட்டோம். நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கோம். அடுத்ததாக நம்ம வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஆலயங்கள்ல போய் அர்ச்சனை செய்யும் பொழுது என்னென்ன செய்யணும்? என்னென்னலாம் தவிர்க்க வேண்டும் என்பதை நம்ம இப்ப பார்க்கலாம். ஆலயத்துக்குள்ள பிரவேசம் பண்ணும் பொழுதே, நான் எப்படி வீட்டில் சொன்னேனோ, அதே போல திரிகரண சுத்தி. நம்ம ஆன்மா சுத்தமாக இருக்கணும். நம்ம உடல் சுத்தமாக இருக்கணும். நம்ம கொண்டு போகக்கூடிய பொருட்கள் கண்டிப்பாக சுத்தமாக இருக்கணும். எண்ணம் சுத்தமாக இருக்கணும். நல்ல எண்ணத்தோட, ஒரு மன மகிழ்ச்சியோட. கண்டிப்பா ஆலயத்துக்கு போறோம்னா, ஏதோ ஒரு பிரார்த்தனைக்காக போவோம். இல்ல பிரார்த்தனை நிறைவேறிட்டுருந்தா அந்த சந்தோஷத்துக்காக போவோம். ஸோ ஒரு படபடப்பு, ஒரு சலசலப்பு, ஒரு சஞ்சலத்தோட போகாமல், அப்படியான சூழல் சில நேரத்துல துக்கமான காரியம் இருக்கும்போதும் இறைவனை போய் பார்ப்போம். அது வேற ஒரு கண்டிஷன். அது இறைவனுக்கே தெரியும். அவர் தான் நம்ம அழைக்கிறாரு. அந்த மாரி ஒரு சிச்சுவேஷன குடுத்து, "ஓடி வா குழந்தை, நான் உன்ன பார்த்துக்கிறேன்" அப்படின்ட்டு. ஆனா, அந்த துக்கம் நமக்கு தீர்ந்து விடும் என்ற ஒரு நம்பிக்கை, அந்த பாசிட்டிவ் எனர்ஜியோட போகணும். என்னுடைய துக்கத்தெல்லாம் உன்கிட்ட குடுத்துடுறேன். என்னோட துக்கத்த மறுபடியும் நான் கொண்டு வரேன்ற மாரி வராம, ஒரு நம்பிக்கையின் உச்சகட்டமாக, ஒரு பிரதிபிம்பமாக நம்மளை மாற்றிக்கொண்டு, பக்குவப்படுத்திக் கொண்டு மனதை, அதற்குண்டான பயிற்சி வீட்ல நடக்கணும் அப்படின்னு அர்த்தம். ஒவ்வொரு தடவ பூஜை பண்ணும்போது, நம்ம எல்லா விதமான சந்தோஷமான சூழ்நிலையிலயா செய்ய முடிகிறது? மனிதனாக பிறந்தவனுக்கு ஏற்படக்கூடிய அனைத்து விதமான இதுவும், இந்த அருகம்புல் கிடைக்கவே இல்ல. ஐய்யய்யோ! பிள்ளையார் பூஜை பண்றோமே அப்படின்ட்டு, அந்த ஐய்யய்யோலாம் சொல்லாம, ஏற்பாடுகளை அழகாக திறம்பட செய்யணும். இல்லையா? போய் ஆலயத்திற்கு போகும்போது, நம்மளுடைய கலாச்சார, பாரம்பரிய உடையை உடுத்திக் கொள்ள போக வேண்டும்ன்றது பாயிண்ட் நம்பர் 1. பிரார்த்தனைகள் மனசுல நிரம்ப வச்சுக்கிட்டு இருப்போம். இல்ல பிரார்த்தனையே இல்ல சாமி, நீ நல்லபடியா பார்த்துக்கிற. நீ அதே போல கன்டினியூவா என்ன ரட்சிக்கணும். சுவாமி தானே நான் ரட்சிக்கட்டேன் அப்படின்ட்டு. குறைந்தபட்சம் அந்த எந்த சுவாமி பார்க்க போய் இப்ப சிவாலயத்துக்கு போறோம்னா வில்வம் எடுத்துன்னு போறது. அம்பாள் ஆலயத்துக்கு போறோம்னா அம்பாளுக்கு பிடித்தமான மலர்களை எடுத்துக்கொண்டு போவது. அல்லது அந்த சீசனுக்கு ஏத்த மாதிரி மலர்களை சுவாமிக்கு, பழங்களை சுவாமிக்கு, நம்மளுடைய பிரார்த்தனைகள் போல அதையும் சமர்ப்பணம் பண்ணி, முடிந்தவரை பொருட்களை எல்லாம் இறைவனிடம் சமர்ப்பணம் செய்துவிட்டு, அருளை பெறுவதற்காக நாம் முன்முனைப்பு காட்ட வேண்டும். சில பேர் நான் ஒரு மாலை கொடுத்தேன், இந்த மாலை என்ன வரவே இல்லையே அப்படின்னு சண்டை போடுவாங்க. அப்படி இல்லாம, சின்ன கண்ணு பூ, ஒரே ஒரு பூ இருந்தா கூட கண்ணில் ஒத்திக்கிட்டு, பக்தி ஸ்ரத்தையாக தலையில் சூடிக்கொள்வதாக இருந்தாலும் சரி, பாக்கெட்ல வச்சுக்கிறதா இருந்தாலும் சரி, பர்ஸ்ல வச்சுக்கிறதா இருந்தாலும் சரி, ஸ்ரத்தையாக கண்களில் ஒற்றிக்கொண்டு, சில இடங்கள்ல என்ன சொல்றாங்க, அதை முகர்ந்து பார்க்கணும். முகர்ந்து பார்த்து, அது என்ன அவங்களோட வீட்டு வாத்தியார் என்ன சொல்லி கொடுக்குறாரோ அப்படியாக அதை ஏற்றுக்கொண்டு, அதுலேயுமே ஆலயத்துல கொடுக்கப்பட்ட, வழங்கப்பட்ட சுவாமியின் மேல் சாற்றப்பட்ட பூவை சிரசுல சூடிக்கலாமா அப்படிங்கிற டவுட்லாம் இருக்கு. அது அவர்களுடைய வாத்தியார்கள் என்ன சொல்றாங்க. நீங்க என்ன மஞ்சுநாதன் சொல்ல போறீங்க அப்படின்னாக்கா, நான் சொல்வது எதுவுமே பிரசாதமாக பெற்றுக்கொண்டதை தவிர்க்க வேண்டாம் என்பதுதான். என்னன்னா, நம்ம ஆலயத்துக்கு வந்துடுறோம், எல்லாம் வீட்டுக்கு வந்துடுறோம். வீட்டுக்கு வந்த உடனே நம்மளுடைய கடமைகளை தொடர்ந்து செய்கிறோம். நம்ம வியாபார ஸ்தலத்துக்கு போனோம்னா அந்த இடத்துல, ஆஃபீஸுக்கு போனோம்னா அந்த இடத்துல நம்மளுடைய வேலைகளை செய்கிறோம். தூங்குவதற்கு முன்னாக, இப்போ நம்ம அலங்காரத்துக்காக பண்ணிக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஜடையா போட்டுக்கிட்டு அதில் மாலை எல்லாம் போட்டுக்கிட்டோம்னா, அந்த புஷ்பத்தை, இறைவனிடமிருந்து பெற்ற புஷ்பத்தை கண்கள் மீண்டும் ஒற்றிக்கொண்டு அதை பத்திரமாக ஒரு பக்கமாக வைத்துக் கொள்ள வேண்டும். அற்புதமான அனுபவத்தை ஆனந்தமாக உங்களுடன் மீண்டும் பகிர்ந்து கொள்வதற்காக வேறொரு சந்தர்ப்பத்தில் சந்திக்கிறேன். நான் உங்கள் மஞ்சுநாதன்.